சாப்பிடுங்க சோத்த போடுப்பா சோத்த போடு சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. சரி தலைவர் பேசுனதுல நமக்கு வயிறு பசி அப்படி இருக்குது வெறி ஆயிடுச்சு எனக்குலாம். வேற தொட்டுக்க ரசம் வைக்கவா? நல்லா இருக்குல்ல? வெயிலா இருக்குண்ணா. ஐயா பேர் வெயில நிக்கிறாங்கண்ணா. மயக்கம் வந்துருமோண்ணா. ஓஆர்எஸ் போடு. ஓஆர்எஸ் தானே குத்துக்கிறான். அது ஒண்ணு தண்ணியில கையில் குடுக்க சொல்லு. வெயில இருந்தா அந்த அது பக்கம் ஓரமா போய் நிக்க சொல்லு. வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்கள சேலங்காரனுங்கடா. அவனுக்கு சாப்பிட்டு பண்ணுங்க. 12 மணிக்கு வந்துருக்காங்க. 3 மணிக்குன்னா சாப்பாடு அதே பாத்து பண்ணுங்க. நீ வேலையை பாரு. சரி சரி நீங்க சாப்பிடுங்க அவங்க கிடக்குறான் லூஸ் பையன். சாப்பிடுங்க. அண்ணா அண்ணா மயக்கம் மட்டும் உண்டானா? மயங்க உண்டா? என்ன பண்ணு அந்த டெண்டல் டாக்டர் மெண்டல் அவர் கூட்டுன்னு போயிட்டு அவராண்ட விடு. நெஞ்சில வச்சு பிடிச்சு அமுக்கி ஒரு 10 ரீல் போட்டுருவாப்புல. அப்புறமா அவர் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அக்கா இருக்குது பாரு, அந்த அக்காவை கூட்டுன்னு இட்டுன்னு வந்து அங்க விட்டுரு. அந்த அக்கா என்ன செய்யணும், ஆம்புலன்ஸ் போன் பண்ணி அந்த ஆளு பாடிய சாரி ஆளு அவரை தூக்கி ஆம்புலன்ஸ்ல ஏத்துவோம். அதுக்குள்ள ஒரு 5 ரீல் எடுத்துரும். பிரிந்தது போதுன்னு போட்டு விட்டுரும். அதான் ஒன்னாவதுடா. இதாண்டா செம்பத்தியே ஏண்டா ஒரு ஆளு மயங்கி முந்துக்குறாங்க. அப்பதான்டா அந்த பின்கட்ட சேனலு கூட்டத்தில் ஒருவர் மயங்கி விழுந்து விட்டார், உடனே பட்டண பதறிய புசி சட்டென துடித்த தொண்டர்கள் அப்படின்னு போடுவான்டா. போடுவான் போ மயங்கி முந்ததுக்குள்ள கொஞ்சம் போடு. சோத்த போடு போ. நம்ம சோத்த போட்டு போய் மயங்கி விழுந்தோன்னு ஏதாவது செய்ய முடியுமா? வயிற்ற காய போட்டு சாவுத்து தானே போடணும். சரி ஒன்னும் கவலைப்படாது. நீ என்ன பண்ற, மறுபடியும் டெண்டல் டாக்டர் கூட்டுக்கோ. பல்லு குச்சி பாப்பாப்ல. நெஞ்சு தலைவர நெஞ்சு பல்லு இல்ல. சரிடா ஒண்ணு இல்லடா. பகல் தாண்டா ஆஸ்பத்திரிக்குதே. பாத்தி பண்ணாண்ட சொல்லு. பட்டு ஈத்துன்னு போயிருவாப்ல. போ டக்குன்னு போ. ஏதாவது ஆயிட போகுது, சீக்கிரம் போ. கூட்டன்னு வந்தா ஆட்டோ வரும், ஹார்ட் அட்டாக் வரும். அதெல்லாம் பிரச்சனைகள் இல்ல. நீ என்ன இது நீங்க சாப்பிடுங்க. நீங்க வைக்கிறீங்க, நீங்க சாப்பிடுங்க. ரசமா அவரு கொஞ்சம் கறி வை. சரி ஒண்ணு இல்ல, நீங்க சாப்பிடுங்க. நமக்கு கொஞ்சம் பக்கத்துல ஒரு வேலை இருக்குது, ஆஸ்பத்திரி வரைக்கும் நம்ம போவோம். ஆட்டு பிரச்சனைக்கு அவன் வரவே வரான் நாங்க சொன்னோம். விஜயனாவே நேர்ல அவங்க போன் பண்ணி சொன்னாரு வராதுன்னு. அவன் வந்துட்டான். நம்ப மாட்டாங்க. சரி மாவட்ட நிர்வாகி சொன்னானுவோ, ஆனா வந்துட்டாங்க. எங்க போனாலும் ஒரு நல்லா தின்னுடா. சீக்கிரம் வந்துடு. அண்ணன் பின்னாடியே வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் மருந்து இந்த இடத்துல பசிதான் முக்கியம். ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துடலாம் தலைவரே. அதான் போலாம்பா, சாப்பிட்டு கொண்டே போயிடலாம்பா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? போய் வந்து ஏதாவது ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம போயிடலாம், போய் ஆறுதல் சொல்லலாம். நீ என்ன சாதாரணமா நினைக்காத, போனோடனே நான் அழுதுருவேன். நீ என்ன அப்படிலாம் நினைக்காத. அசிங்கப்படுத்துற ஏற்கனவே கரூர் வேற நம்ம போல. என்ன சொல்றான், இங்க போயிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு கரூர் போயிடும். கரூர் அங்கேயிருந்து பக்கம் தானாங்க. கரூர் போயிட்டு பாதிக்கப்பட்டவங்கள அப்படியே ஒரு 8 பாத்திரம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் இதாயிடும். ஏன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடிப்பட்டவங்க காசு பார்த்தா என்ன கேக்குமாறு இருக்கா? ஏண்டா இல்ல எனக்கு புரியல. அவனுக்கு என்னடானா என்ன மடக்குன்றானுங்க, நீ என்னடானா என்ன கேக்குமா? சொல்லடா, எனக்கு அறிவுரை சொல்றியா? எங்க போகணும் போக கூடாது எனக்கு சொல்றியா? கரூர் போக தெரியாதா? ஏன்டா எனக்கு தெரியாதா? நீ உனக்கு தெரியுமாடா? சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் வரதுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு கொஞ்சம் தூரம் தான். ஏண்டா போகணும் அடிப்பட்டவன் காசு கேட்பானே, காசு வச்சுக்கிறியா? 5000 ரூபாய் கொடுத்தாங்களே வச்சுக்கிறியா? இல்ல 5000 ரூபாய் எங்க வச்சுக்கிற? இல்ல அது செலவுலதான் வந்தேன். தொகுதி போட போறியா? பாரு எங்களுக்கு தெரியும் உன் வேலை என்னமோ அதை போய் பாரு. முதல் ஆஸ்பத்திரி போவோம். 4 பேரை முதல்ல சீட்டியார் அனுப்பிச்சு விடு. அதனால நான்வெஜ் சாப்பிட மாட்டாப்ல. பாயாசம் வரல. ஏண்டா பாயாசம் வரலன்றாப்ல? நீ சாப்பிடுங்க. ஏய்
கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துன்னு வாடா, சுகர் இருக்கு தெரியாம எடுத்துன்னு வாப்பா. தலைவரே அங்க ஒருத்தன் பாடி ஆயிட்டான், பாதுசா கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏடா சாப்பிடு நேரத்துல என்னடா போடா போடா வரடா சாப்பிடு, நீ சாப்பிடுங்க சீக்கிரம். தம்பியா கொஞ்சம் மட்சோறு எடுத்துன்னு வா. ஆமா இது எத்துறான். உண்மையிலே இந்த சீனை மனசை கண்ணாக்கிட்டு தான் நடிக்கிறோம். கூட்டத்துல ஒரு ஆள் செத்து போயிருக்கிறா, பாக்குற நமக்கே வருத்தமா இருக்குது. சோத்தா தின்றாங்க, எனக்கு அது கடுப்பாகுது. எப்படா என்ன ஒட்டுமோ கட்சி தலைவர் முதல்ல விஜய் அங்க போய் ஆஸ்பத்திரியில நிக்கணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சு. இப்பயும் கரிஸ்மேட்டிக்னு நிக்கிறானுங்க. என்னன்னா இளவு கட்சின்னே தெரியல. இன்னும் எத்தனை பேரோ. ஐயோ அதுல வேற அதுக்குள்ள கதை கட்டிட்டானுங்க. அவர் ஏற்கனவே உடல்நிலை இல்லை, அது இல்லை, சரி உடல்நிலை சரியில்லை, போய் நின்று பக்கத்துல அதை நிக்க வேண்டியதானே. அதுக்குள்ள பழி போடுறாங்க, அதுக்குள்ள பழி. இதுக்கும் திமுகவா? அதுக்கு சொன்னீங்க இதுக்கு என்னதான் கட்சியோ. இந்த சீனை நடிக்க வேணாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க அம்பலப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. செத்தா நமக்கு என்ன, நம்ம இலையில இலை விழுணும். சாப்பிடுங்க. நம்ம தளபதி தேர்தல் அறிக்கை எழுதிட்டாரா? தேர்ல இருக்கியா? நீ நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். நம்ம தளபதி வாக்குறுதி கிழிச்சு தள்ள போறாப்புல. மெட்ரோல ஃப்ரீன்னு விட போறாப்புல. மெட்ரோல ஃப்ரீ, பிளைட்ல பெண்களுக்கு இலவசம். ஆமா, இண்டிகாரன் கோச்சிக்க மாட்டான். அவங்க அடக்குறா நம்ம தலைவர் தனி விமானம். எப்படி நீ இந்த படம் பாத்தியா? சூர போட்டு. ஆமா, அந்த சூற போட்டு மாதிரி நம்ம ஆளு பண்ண. சூரரை போட்டுறா, சூரரை போட்டு தலைவர். சூற போட்டா மறந்துட்டேன் நானு. அத மாதிரி பண்ணுவாப்புல, அந்த மாதிரி பண்றது ரெடியா இருக்கிறாப்புல. தேர்வு வாக்குறி அவரு நைட் எல்லாம் முழு எழுதினே இருக்கிறாரு. அம்பேத்கர் எப்படி சட்டத்தை 20 வருஷமா உட்காந்து எழுதினாரோ, அவர் 2 வருஷமா எழுதினே இருக்கிறாரு. அதெல்லாம் நீ நினைக்காத. அவரு படிக்காத மேத. வேற மாதிரி நான்லாம் பார்த்தா மிரண்டேன் நானு. அப்படி பண்றாப்புல. அவரு இந்தியாவுக்கே தேர்தல் வாக்குறுதி எழுதுறாப்புல. அப்பா சாதாரண ஆள் இல்லடா அவரு. கடைசொரியும் பாரு, அது அதிமுக போட்டதை எடுத்து நம்ம திருடி வாங்கி எடுத்த மாதிரியே இருக்கும். ஆனா அது இல்ல, அது வேற மாதிரி. அது வேற மாதிரி இருக்கும். அது பல இடங்கள்ல விஜய் தான் இருக்கும் பாரு. அந்த மாதிரி வாக்குறுதியே இருக்கும். சாப்பிடுங்க. கறிலாம் இப்ப மாட்டிச்சு. பல்லுக்குத்துற குச்சி கொஞ்சம் கேள. பல்லுக்குத்துற குச்சியா? ஏய் தம்பி, அண்ணா வாடா இங்க. இவர் பல்லுக்குத்துற குச்சியா ஒரு பீடா? பல்லுக்குத்துற குச்சி பீடா நல்லா ஸ்ட்ராங்கா. ஆமா, ஸ்ட்ராங்கா முடிச்சிட்டு சொல்லு. நம்ம ஒரேடியா வண்டி ரெடி பண்ணி வையே, நம்ம போய் மாலை வாங்கிட்டு போயிட்டு வந்துருவோம். மாலை வாங்கி நீங்களே போட்டுங்க தலைவர. ஏண்டா அங்க எல்லா காரியம் முடிஞ்சு தலைவர. முடிஞ்ச 16 நாள் காரியத்துக்கு நாளே குடிச்சிட்டாங்க. நல்லதா போயிடுச்சு. 16ஆம் நாள் போய்க்கலாம். என்ன இப்போ சிம்பிள். ஒரு பிரஸ் மீட்டை குத்துருங்க. சீட்டியார பிரஸ் மீட்டை ஒண்ணு குத்துருங்க. தம்பி நீ தனியா போய் ஒரு பிரஸ் மீட்டை குத்துரு. நமக்கு வராது, நீங்க குத்துருங்க. ஆமா, அந்த குடும்பத்துக்கு எப்பவுமே கூட இருப்போம், கட்சி வரைக்கும் கூட இருப்போம், உயிரா இருப்போம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அமௌண்ட் சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ அமௌண்ட் எல்லாம் சொல்லிட்டு வந்துடாதீங்க, எனக்கு கொடுக்குறது காசு இல்ல. ஆமா ஆமா சரி. சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டீங்கல்ல? ஆமா மனுஷ ஜென்மம் நான் தான்டா அது. ஆமாடா. சாப்பாடு மீந்த சாப்பாடு எல்லாம் அந்த ஜென்மத்துக்கு கொஞ்சம் ஈவ இறக்கும் தலைவர. யாராவ மீந்த சாப்பாடு எல்லாம் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைடா. வீட்டுக்கு எடுத்துன்னு போனோம், பசங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுவானுங்க நல்லா. நீங்களும் கொஞ்சம் கட்டி எடுத்துன்னு போங்க.